வணக்கம். நாட்டிய பேரொளி பத்மினியின் நடனம் ஒரு வகை என்றால், வைஜந்திமாலாவின் நடனம் மற்றொரு வகை. சபாஷ், சரியான போட்டி என்கின்ற இந்த வசனத்தை PS வீரப்பா சொல்ல, இரண்டு நாட்டிய பேரொளிகளும் மிகச் சிறப்பாக நடனமாடிய அந்த பாடலும் அந்த நடனமும் அந்த காட்சிகளும் இன்று வரை பள்ளி கல்லூரிகளில் போட்டி நடனம் ஆடுவதென்றால் இந்த பாடலைத்தான் தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால் அது மிகையில்லை. அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரரான வைஜெயந்திமாலாவின் திரை வாழ்க்கை எப்படி தொடங்கியது என்று பார்ப்போம். பொதுவாக அழகிகள் பல பேர் இருக்கலாம், ஆனால் திரைத்துறையில் அனைத்து விதமான அம்சத்தையும் கொண்ட ஒரு நடிகை என்று சொன்னால் அது வைஜெயந்திமாலா தான். சிறந்த அழகியாக போற்றப்பட்டவர், பேசப்பட்டவர். தமிழிலிருந்து இந்தி திரைப்பட உலகுக்கு சென்ற முதல் பெண் சூப்பர் ஸ்டாராகவும் அன்றைய இந்திய இளைஞர்களின் கனவு கன்னியாகவும் திகழ்ந்தவர். சிறந்த நடிகை, புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர், பாராளுமன்ற உறுப்பினர் என பல்வேறு துறைகளிலும் சாதனை புரிந்தவர். மக்களை மகிழ்விப்பதற்காக திரைக்கலைஞர்கள் ஆற்றும் மகத்தான கலைச்சேவை மதிக்கப்பட வேண்டியது. அப்படிப்பட்ட கலைச்சேவையால் தன்னை மதிப்புக்குள்ளாக்கி கொண்டவர்கள் எண்ணற்ற கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் வரிசையில் தனித்துவம் பெற்றவராக திகழ்பவர் வைஜெயந்திமாலா. தற்போதைய சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோயிலின் அருகில் வசித்த வைதீக ஐயங்கார் வகுப்பை சார்ந்த பிராமண குடும்பத்தில் MD ராமன், வசுந்தரா தேவி ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர் வைஜெயந்திமாலா. தாயார் வசுந்தரா தேவி பிரபலமான நடிகை, தலை சிறந்த நாட்டிய தாரகை, சாஸ்திரிய சங்கீதத்தின் சங்கதிகளை அறிந்த சிறந்த வாய்ப்பாட்டு கலைஞர். 1941 வெளியான ரிஷ்யசிருங்கர் திரைப்படம் மூலம் அறிமுகமானார் அவருடைய தாயார். 1943 வெளிவந்த மங்கம்மா சபதம் திரைப்படம் வசுந்தரா தேவிக்கு வானெட்டும் புகழை தந்தது. 1936 பிறந்த வைஜெயந்திமாலாவின் பள்ளிப் பருவம் சென்னை சேக்ரட் ஹார்ட் பள்ளியிலும் பின்பு சர்ச் பார்க் கான்வென்ட்டிலும் அமைந்தது. இளமையிலேயே கலைகளில் கைவரப்பெற்றவராக வளர்க்கப்பட்ட வைஜெயந்திமாலா கவின்மிகு அழகுடன் திகழ்ந்தார். தாயைப் போல் பிள்ளை என்பது பொதுவான சொல். அந்த பொதுவான சொல்லை உண்மை என நிரூபித்து காட்டினார் வைஜெயந்திமாலா. சிறுவயது முதலே நடனத்தின் மீது அதிக நாட்டம் கொண்ட வைஜெயந்திமாலா வழுவூர் ராமையா பிள்ளையிடம் முறைப்படி நடனம் பயின்றார். மேலும் மணக்கல் சிவராஜ் ஐயர் என்பவரிடம் கர்நாடக சங்கீதமும் பயின்று தேர்ச்சி பெற்றார். 13வது வயதில் தனது அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். இவர் சர்ச் பார்க்கில் படிக்கும்போது சென்னை கோகலே ஹாலில் இவரது பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு AVM அவர்களும் இயக்குனர் MV ராமன் அவர்களும் வந்திருந்தார்கள். இருவருக்கும் இவரது நடனம் பிடித்திருந்தது. இவரது தந்தை என்ஜினியர் MT ராமனும் இயக்குனர் MV ராமனும் நல்ல நண்பர்கள். AVM எடுக்கவிருக்கும் படத்துக்கு புதுமுகம் தேடுகிறோம், உங்கள் செல்ல மகளை நடிக்க வைக்கலாமா என்று கேட்டார். அனைவரும் தயங்க, வைஜெயந்திமாலாவின் அம்மா வசுந்தரா தேவியும் நடிகையாக இருந்ததாலும் இவரது பாட்டி யதுகிரி தேவி மட்டும்தான் சரி என்று சொல்லவே வாழ்க்கை படத்தில் வைஜெயந்திமாலா நடிப்பதற்கு மற்றவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். TR ராமச்சந்திரன் தான் ஹீரோ. ஒரு வருடத்தில் வாழ்க்கை படம் முடிந்தது. படத்துக்கு நல்ல வரவேற்பு 100 நாட்களை கடந்து ஓடியது. 1951 வாழ்க்கை படத்தை பஹார் என்று பெயரில் இந்தியில் எடுத்தார்கள். இதற்காக தி நகரில் உள்ள இந்தி பிரச்சார சபாவில் வைஜெயந்திமாலா இந்தி கற்றுக்கொண்டார். அதனால் முதல் இந்தி படத்திலிருந்தே இவரே தனது படங்களுக்கு டப்பிங் பேசியுள்ளார். வேகமான கால் அசைவுகள், கை முத்திரைகள், முகபாவங்கள் கொண்ட பரதநாட்டியத்தை வட இந்தியாவில் அன்றைக்கு அதிகம் பேர் பார்த்தது இல்லை. எனவே அவர்களுக்கு இவரது டான்ஸ் எல்லாம் புதுமையாக இருந்தது. அந்த படம் வட இந்தியாவிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. ஆக வாழ்க்கை படம் தந்த வாழ்க்கை இது என்று பெருமையுடனும் பெருமிதத்துடனும் சொல்கிறார் வைஜெயந்திமாலா. வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் போட்டி நடனம். ஜெமினி ஸ்டுடியோ அதிபரும் பிரபல வெற்றி படங்களின் இயக்குனருமான SS வாசன் அவர்கள் வைஜெயந்திமாலா அவர்களின் மிகவும் முக்கியமான குடும்ப நண்பர், காட்ஃபாதர் என்று கூட சொல்லலாம். பரதநாட்டியம் நன்றாக ஆடக்கூடிய திறமை பெற்ற இரு நடிகைகளுக்கிடையே ஜுகல்பந்தி மாதிரி காட்சியை இதுவரை எந்த படத்திலும் வராத மாதிரி எடுக்க வேண்டும் என்பது வாசனின் ஐடியா. அந்த நடன போட்டி காட்சியை பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஹீராலால் தான் அமைத்து கொடுத்தார். முதலில் வைஜெயந்திமாலா நடனமாடும் காட்சிகளை 2 நாட்கள் தனியாக படமாக்கினார்கள். பின்னர் பத்மினி நடனமாடும் காட்சிகளை 2 நாட்கள் படமாக்கினார்கள். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து நடனமாடியதை மேலும் 2 நாட்கள் படமாக்கினார்கள். பத்மினிக்கும் சரி, வைஜெயந்திமாலாவும் சரி, இருவருக்கும் பரதநாட்டிய திறமையை முழுவதுமாக வெளிக்கொண்டு வர அற்புதமான வாய்ப்பாக அந்த காட்சி, அந்த படம் அமைந்தது. இந்த படம் 1958 வெளிவந்து மிகப்பெரிய ஹிட் ஆனது. இது போன்ற நடன காட்சியை மீண்டும் எடுக்க முடியாது என்றே தோன்றுகிறது.
எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அவர்களுடன் பணிபுரிந்த அனுபவங்கள் பற்றி வைஜெயந்திமாலா கூறுவது. வைஜெயந்திமாலா எம்ஜிஆருடன் பாக்தாத் திருடன் என்ற படத்தில் நடித்திருக்கிறார். வைஜெயந்திமாலா எம்ஜிஆர் அவர்களை பற்றி கூறும்போது, மிகப்பெரிய ஹீரோ, ஆனால் அந்த பந்தா இல்லாமல் ரொம்ப எளிமையாக, ரொம்ப மரியாதையாக பழகுவார். ஒரு காட்சியில் என்னை தூக்கிச் சென்று படுக்கையில் போட வேண்டும். டைரக்டரிடம் வைஜெயந்தியின் அம்மாவிடம் சென்று இந்த காட்சியை விளக்கி அனுமதி பெற்று வாருங்கள், பிறகு எடுக்கலாம் என்று எம்ஜிஆர் கூறிவிட்டார். அம்மா வந்து பார்த்து, எவ்வளவு உயரத்திலிருந்து பாப்பாவை போடுவார், அடிபடாதா என்றெல்லாம் பார்த்த பிறகு தயக்கத்தோடு அனுமதித்தார். மிகவும் ஜென்டிலாக பூ மாதிரி என்னை தூக்கி மெதுவாக போட்டார் எம்ஜிஆர். வந்தியத்தேவனாக எம்ஜிஆரும் குந்தவையாக வைஜெயந்திமாலாவும் நடிக்க கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை படமாக்குவதாக ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் பொன்னியின் செல்வன் கைவிடப்பட்டது. உண்மையில் அந்த கால ரசிகர்களுக்கு இது துரதிர்ஷ்டம்தான். சிவாஜியுடன் வைஜெயந்திமாலா சித்தூர் ராணி பத்மினி என்கின்ற படத்தில் நடித்துள்ளார். நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி வைஜெயந்திமாலா கூறும்போது, சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமை நம்மை வியக்க வைக்கும். பாப்பா என்றுதான் என்னை அழைப்பார். எப்படி நடித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றும் சொல்லுவார். தொடர்ந்து ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரித்த இரும்பு திரை படத்திலும் சிவாஜியுடன் நடித்துள்ளார். ஒரே நேரத்தில் இரும்பு திரை என்று தமிழிலும் பைகாம் என்று இந்தியிலும் வாசன் எடுத்தார். ஒரு காட்சியில் சிவாஜியுடன் தமிழில் பேசி நடிக்க வேண்டும். உடனேயே அதே காட்சியை இந்தியில் திலீப் குமாருடன் நடிக்க வேண்டும். இரு ஜாம்பவான்களுடனும் வைஜெயந்திமாலா நடிக்கும்போது மகிழ்ச்சியுடனும் சவாலாகவும் நடித்து முடித்திருக்கிறார். இரு படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாகவே அமைந்தது. ஜெமினி கணேசன் அவர்கள் வைஜெயந்திமாலாவின் குடும்ப நண்பர். ஆகையால் ஜெமினி கணேசனுடன் பணிபுரியும் போது எனக்கு எந்த டென்ஷனும் இருக்கவில்லை என்று சொல்கிறார் வைஜெயந்திமாலா. ஜெமினி கணேசனுடன் இவர் நடித்த பார்த்திபன் கனவு கிளாசிக் படமாக அமைந்தது. அப்போதைய தமிழ் படங்களின் ட்ரெண்டையே முழுவதுமாக மாற்றி டைரக்டர் ஸ்ரீதர் வித்தியாசமாக எடுத்த இனிமையான காதல் காமெடி படம் தேன் நிலவு. இந்த படத்துக்காக பல நாட்கள் காஷ்மீரில் படப்பிடிப்பு நடத்தினார்கள். ஸ்ரீநகரில் தால் ஏரியில் ஜெமினியும் வைஜெயந்திமாலாவும் மோட்டார் படகில் இருந்து வரும் இரும்பு கயிற்றை பிடித்து கொண்டு தண்ணீரில் ஸ்கீயிங் பண்ணும் காட்சியை ஸ்ரீதர் படமாக்கினார். அந்த நேரத்தில் எதிர்பாராத வகையில் அந்த கயிறு தளர்ந்து தால் ஏரியில் விழுந்து விட்டார் வைஜெயந்திமாலா அவர்கள். உடனே கேமராமேன் வின்சென்ட் தண்ணீரில் குதித்து இவரை காப்பாற்றிவிட்டார். ஆனாலும் இந்த விபத்தால் பெரிய பிரச்சனையாகி படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது. பம்பாய்க்கு அழைத்து சென்று வைஜெயந்திமாலா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 1 மாதம் ஓய்வுக்கு பிறகுதான் தேனிலவு படத்தில் மீண்டும் நடித்தார் வைஜெயந்திமாலா. தேனிலவு படத்தின் விபத்தின் போது மும்பை குர்லா பகுதியில் இருந்த ஒரு டாக்டரின் கிளினிக்கு தான் வைஜெயந்திமாலாவை சிகிச்சைக்காக அழைத்து சென்றார்கள். அங்கே இவருக்கு சிகிச்சை அளித்தவர் டாக்டர் பாலி. அவர்தான் பிற்காலத்தில் தனக்கு வாழ்க்கை துணையாக ஆகப்போகிறார் என்று அப்போது இவருக்கு தெரியாது. தனது கணவரை பற்றி வைஜெயந்திமாலா கூறும்போது, என் மீது மிகுந்த அக்கறையும் பாசமும் கொண்டவர். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். எல்லா விஷயங்களிலும் சிறந்தவர், மேன்மையானவர் என்று பெருமிதம் கலந்த அன்புடன் கூறுகிறார் வைஜெயந்திமாலா. 1968 மார்ச் 10 சென்னை ஆழ்வார்பேட்டை பங்களாவில் முதல் மாடியில் உள்ள பெரிய ஹாலில் தான் வைஜெயந்திமாலா அவர்களுக்கும் டாக்டர் பாலிக்கும் தென்னிந்திய முறைப்படி திருமணம் நடந்தது. வைஜெயந்திமாலாவின் நெருங்கிய உறவினரும் பிரபல நடிகருமான ஒய்ஜி பார்த்தசாரதியும் அவரது மனைவியும் இவர்களது திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தனர். PR சோப்ரா, சிவாஜி, திருமதி ஜானகி எம்ஜிஆர் போன்ற பல பிரமுகர்கள் இவர்களது திருமணத்திற்கு வந்து வாழ்த்தினார்கள். திருமணம் முடிந்த பிறகு புதுப்படங்கள் எதுவும் இவர் ஒப்புக்கொள்ளவில்லை. அதேபோல் திருமணத்துக்கு பிறகு டாக்டர் பாலி முழு சைவத்துக்கு மாறிவிட்டாராம். இவர்களுக்கு சுசீந்திர பாலி என்கிற மகன் உண்டு. வைஜெயந்திமாலா தனது சுயசரிதையை 2007 வெளியிட்டார். கணவரின் தூண்டுதலால் கோல்ஃப் ஆட்டத்தில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார் வைஜெயந்திமாலா. அதன்படி கோல்ஃப் ஆட்டத்தில் பல போட்டிகளில் வென்று நிறைய பரிசுகள் பெற்றிருக்கிறார். டெல்லியில் ஏஷியன் கேம்ஸ் நடந்தபோது இந்திய கோல்ஃப் அணியில் இடம்பெற்றதோடு தொடக்க விழாவில் இந்திய குழுவினருக்கு முதல்வராக அணிவகுப்பிலும் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். தற்போது கோல்ஃப் விளையாட்டில் இன்னமும் கூட அவர் ஆர்வம் காட்டி வருகிறார். இந்தி சினிமாவில் வைஜெயந்திமாலா திலீப் குமார், அசோக் குமார், மனோஜ் குமார், ராஜேந்திர குமார், கிஷோர் குமார் என எல்லா குமார்களுடனும் நடித்துள்ளார் வைஜெயந்திமாலா அவர்கள். 1954 பிரதீப் குமாருடன் இணைந்து நாகின் படத்தில் தனது இந்தி திரையுலகத்தில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். 1955 முதல் இந்தி திரையுலகம் வைஜெயந்திமாலாவை தனதாக்கி கொண்டது. மதுமதி, தேவதாஸ், நயா தௌர், சங்கம், சூரஜ், கங்கா ஜமுனா, ஜுவல் தீஃப், ஜிந்தகி, பஹார் ஆகிய திரைப்படங்கள் வைஜெயந்திமாலாவின் புகழை வானம் முறை கொண்டு சென்றன.
குறிப்பாக திலீப் குமாருடன் இவர் நடித்து வெளியான எல்லா படங்களுமே பெரிய வெற்றி அடைந்தன. கங்கா ஜமுனா படம் தான் இவர் மிகவும் சிரமப்பட்டு நடித்த படமாகவும் அதே நேரம் இவருக்கு மிகவும் பிடித்தமான படமாகவும் அமைந்தது. இந்தி மட்டுமின்றி போஜ்பூரி மொழியிலும் நடித்துள்ளார். தவறு இல்லாமல் தென்னிந்திய உச்சரிப்பு இல்லாமல் இந்திக்காரர்கள் பேசுவது போல் இந்தி மொழியை பேசுவதுதான் வைஜெயந்திமாலாவின் ப்ளஸ் பாயிண்ட். இந்தி சூப்பர் ஸ்டார் ராஜ் கபூர், ராஜேந்திர குமார் இரு ஹீரோக்களுடன் இவர் நடித்த சங்கம் படம் பல வகைகளில் சாதனை புரிந்தது. முதல் டெக்னிக் கலர் படம் அதுதான். அப்போது இந்தியாவில் கலர் லேப்கள் இல்லை என்பதால் லண்டனில் ப்ராசஸிங் செய்தார்கள். 3 மணி நேரத்துக்கு மேல் ஓடும் படம். முதல் முறையாக ஒரு படத்துக்கு 2 இடைவேளை. முதல் முறை வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்திய இந்திய படமும் சங்கம்தான். பாரிஸ், லண்டன், ஆம்ஸ்டர்டாம், வெனிஸ், ஆல்ப்ஸ் மலைகள் என பல இடங்களில் ஷூட்டிங் நடந்தது. இந்தியின் மிகப்பெரிய ஷோமேன் என்று அழைக்கப்படும் ராஜ் கபூர் தான் படத்தை இயக்கினார். பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த படம். இந்திய திரைப்பட வரலாற்றில் சங்கம் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. ஐக்கிய நாடுகள் சபையில் பரதநாட்டிய நிகழ்ச்சி அளித்த முதல் டான்சர் என்ற பெருமை நடிகை வைஜெயந்திமாலா அவர்களுக்கு உண்டு. மனித உரிமை தினத்தின் 20வது ஆண்டு விழாவை ஒட்டி ஐக்கிய நாடுகள் சபையில் நியூயார்க்கில் அவர் அளித்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை உலகின் 130 நாடுகளின் பிரதிநிதிகள் பார்த்து மெய்மறந்து வியந்து ரசித்தார்கள். அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி தங்களின் பாராட்டுதலை தெரிவித்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக வைஜெயந்திமாலா அவர்களுக்கு அமைந்தது. நேரு குடும்பத்துடன் நட்பு. வைஜெயந்திமாலா அவர்களின் தந்தை MT ராமனுக்கு நேருவுடன் நல்ல தொடர்பு இருந்தது. நேருவின் வீட்டுக்கு மதிய உணவுக்கு பலமுறை செல்லும் அளவுக்கு இவர்கள் நட்பு இருந்தது. ராஜீவ், சஞ்சய் இருவரும் அப்போது சிறுவர்கள். இந்திரா காந்தி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் வைஜெயந்திமாலா. இந்திரா காந்தி அவர்களும் இவர் மீது பாசம் அதிகம் வைத்திருந்தார். வைஜெயந்திமாலா டெல்லி போகும்போதெல்லாம் இந்திரா காந்தி அவர்களை சந்திக்க எப்போது நேரம் கேட்டாலும் ஒப்புதல் அளிப்பாராம் இந்திரா காந்தி. புதுடெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய மகிழா காங்கிரஸ் மாநாட்டில் 45 நிமிடங்கள் நடன நிகழ்ச்சி கொடுத்து முழுவதும் இருந்து பார்த்து ரசித்தாராம் இந்திரா காந்தி. இவரை ராஜ்யசபா அங்கத்தினர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்திரா காந்திக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இதே நட்பு ராஜீவ்காந்தியிடமும் வைஜெயந்திமாலா அவர்களுக்கு இருந்தது. 100 ஆண்டு காங்கிரஸின் சரித்திரத்தை ஏக்தா என்ற 100 நிமிட நாட்டிய நாடகமாக தயாரித்து அளித்திருந்தார். இதை ராஜீவ்காந்தி ஆர்வமாக ரசித்தாராம். ஒருமுறை ராஜீவ்காந்தி சென்னை வந்திருந்த போது வைஜெயந்திமாலாவை சென்னை ராஜ்பவனில் சந்தித்து தேர்தலில் போட்டியிடுகிறீர்களா என்று கேட்டார். அதன்படி இவருக்கு தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுவது என்று முடிவாயிற்று. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் ஒரு வருடம் கட்சி பணியில் ஈடுபட்ட அனுபவம் காரணமாக தேர்தலில் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மக்களவையில் தனது கன்னி பேச்சில் நம் நாட்டில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும், எந்த மாநிலமும் எந்த நதிக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று பேசியுள்ளார். பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறைகளுக்கும் எதிராக பேசியுள்ளார். மக்களவை, மாநிலங்களவையில் எம்பியாக செயல்பட்ட வைஜெயந்திமாலா அதன் பின்னர் காலப்போக்கில் காங்கிரஸிலிருந்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்தார். தன்னுடைய 88வது வயதில் அவர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் கூட அவர் தன் நாட்டிய திறனை வெளிப்படுத்துவதற்காக நடனமாடி பரதநாட்டியம் ஆடி ஒரு வீடியோ வெளிவந்தது. 90 வயதில் பரதநாட்டியம் என்கின்ற பெயரில் இருக்கின்றது. அவர் இன்னும் 90 வயது நிறைவு பெறவில்லை. அவருக்கு 88 வயதில் தான் அவர் இருக்கின்றார். தன்னுடைய 87வது வயதில் மீண்டும் தான் ஒரு பரதநாட்டிய தாரகை என்பதை அவர் நிரூபித்து நடனமாடி அந்த வீடியோ வெளிவந்தது. வைஜெயந்திமாலா பெற்ற விருதுகளின் எண்ணிக்கையை கணக்கில் எடுத்தால் அது கணக்கில் அடங்காது என்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. தமிழ், இந்தி, தெலுங்கு என்று பல்வேறு மொழிகளிலும் அவர் சிறந்த நடிகைக்கான விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஃபிலிம்பேர் அவார்ட்ஸ் நிறைய முறை பெற்றிருக்கின்றார். வாழ்நாள் அச்சீவ்மெண்ட், அதாவது லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு, வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பல்வேறு இடங்களில் திரைப்பட விழாக்களில் அவர் பெற்றிருக்கின்றார். பல்வேறு அமைப்புகள் அவரை அழைத்து, திரைப்பட அமைப்புகள் அழைத்து தந்திருக்கின்றது. அவருடைய விருதுகள் பட்டியல் நீண்டதாக இருப்பதால் நான் இங்கே சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். ஆக எல்லா வகையிலுமே வாழ்வில் தன்னுடைய 13 வயதில் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்து தன் அழகாலும் நடிப்பாலும் ஆற்றலாலும் மக்களை எல்லாம் இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்கின்ற பட்டத்தை பெற்ற, மக்கள் மனதை கவர்ந்த, தன் இளமை காலத்தில் கனவு கன்னியாக திகழ்ந்த, இந்தியாவின் எல்லா பகுதி மக்களுக்கும் கனவு கன்னியாக திகழ்ந்த வைஜெயந்திமாலா அவர்களின் சாதனைகள் எண்ணற்றது. அவர்கள் வாழ்கின்ற வரை நலமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி. இதுவரை இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் தாருங்கள். நன்றி, வணக்கம்.